கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வழக்கம் போல உங்களுக்காக உங்களுடைய குடும்பம், ஊழியம், தொழில், படிப்பு என சகல காரியத்திற்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபித்து வருகிறதான நான் இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் இந்த காணொளி மூலமாக உங்களுடைய வீட்டில், அலுவலகத்தில், வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை நீங்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லது காரில், ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுகிற நேரத்தில், ஏன் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்குறவங்களாக இருக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஓய்வு நாளை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசும்படியாக விரும்புகிறேன். ஓய்வு நாள் இல்லையா? இதை அநேகர் லீவு நாள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அதாவது லீவு நாள் என்பது விடுமுறை நாள். அது அரசாங்கம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை மக்களுக்கு விடுமுறையாக, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாளை விடுமுறையாக அறிவிக்கும். அது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அல்லது சுற்றுலா போகிறதுக்கு, இப்படி பலவிதமான காரியங்களிலே பொழுதை கழிப்பதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஓய்வு நாள் என்பது அப்படிப்பட்டதற்காக அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி லீவு நாள் தானே, அதனால் கொஞ்சம் நேரம் தூங்குவோம். வாரத்தில் 6 நாள் தான் நம்ம அதிகாலையில் இருந்துச்சு அறக்க பறக்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சமைச்சு கொடுத்துட்டு நாம் கொஞ்சம் சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சண்டே தானே, நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் ரொம்ப சுகபோகமாக தூங்கி எழுந்திருக்கலாம், நல்லா கறி, மீன், முட்டை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய கிறிஸ்துவர்களும் உண்டு. அது தப்புங்க. ஆனால் ஓய்வு நாளை குறித்து வேதத்தில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை கர்த்தர் அனுசரித்தார், ஓய்வு நாளை கர்த்தர் ஆசரித்தார். ஓய்வு நாளை நாம் எப்படி பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரயோஜனம்? எத்தனை பாஸ்டர், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை விசுவாசிகள் எத்தனை முறை சொன்னாலும் கூட உங்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு அந்த ஓய்வு நாள் அப்படின்னாலே கொஞ்சம் தூக்கம்தான், கொஞ்சம் வேறு விதமான எண்ணம் தான். இல்லைங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஓய்வு நாள் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை குறித்து எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இடதுரமாக சொல்லியிருக்கிறது, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ ஓய்வு நாள் பரிசுத்தமாக இல்லையா? ஒரு சபை விசுவாசி தான் போயிட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கணுமா? அடடா, அப்போ ஓய்வு நாள் அசுத்தமாக இருக்குதா அப்படின்னு தப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. தப்பாக பிசாசு நம்மளை யோசிக்க வைப்பான். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொன்னால் அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள் என்று அர்த்தம். பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுங்க அப்படி என்பது அல்ல. நிறைய பேர் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வதும் இல்லை, புரிய வைப்பதும் இல்லை. ஆக ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னால் அவரை அண்டிக் கொள்வது, ஆராதிப்பது, துதிப்பது, பாடுவது, பிரஸ்தாபப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது. ஆகையினால நீங்கள் இந்த முறைமைகளை, இந்த ஒழுங்குகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் தோறும் நீங்கள் செய்யணும். மற்ற எல்லா நேரமும் நீங்கள் அதை செய்யணும். ஆனால் ஓய்வு நாள் அப்படிங்கும் பொழுது அதை அனுசரிக்கிற நேரத்தில் செய்யணும். சரி, எதுக்காக நான் செய்யணும்? எதுக்காக அந்த ஹோலிடே, அந்த ஓய்வு நாளை, அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்திலேயே நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த 20வது வசனத்தில் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும்
அடையாளமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஓய்வு நாளை, உயிர்த்தெழுந்த நாளை பரிசுத்தமாய் அனுசரித்தால் அதுதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழுகிற, அவருடைய வருகைக்காக கரைதுறையற்றவர்களாய் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அதுதாங்க அடையாளம். பாருங்கள், பீச்சில் பாருங்கள், சினிமா தியேட்டரில் பாருங்கள், சாராய கடையில் பாருங்கள், மளிகை கடையில் பாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரோ எங்கெங்கே போவாங்க. ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறீங்க, தேவாலயத்துக்கு போகிறீங்க. யாராச்சும் கூப்பிட்டா கூட என்ன சொல்கிறீங்க? நோ 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 இன்னைக்கு ஓய்வு நாள், நான் ஆண்டவரை ஆராதிக்க போகணும். இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. பார்வோன் அவனை ஆராதனை செய்ய போகக்கூடாது என்று கடினமாக நடத்தினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லலை, நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் ஆடு, என் மாடு, நான் சம்பாதித்த பொன் பொருள் எல்லாம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருக்கு பண்டிகை செலுத்துவோம் என்று சொன்னார்கள். விடுதலை கிடைத்தது, கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக ஓய்வு நாளை கொடுத்திருக்க போது எத்தனை 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 ஆயிரங்கள் பணம், உறவுகள், சாப்பாடு, எந்த சுகபோகமாக காரியங்கள் கிடைத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதுங்க, அனுமதிக்காதீங்க. ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்க, அதாவது ஆராதனை மகிமைப்படுத்துங்க. அதுதான் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளம். இனி ஓய்வு நாளை மிஸ் பண்ண மாட்டீங்களா? ஒரு சண்டே கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை, ஒரு திருவிருந்தை கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற பெயர் ஜீவ புஸ்தகத்திலையும் உங்கள் சபையினுடைய பதிவேட்டிலையும் ஊர் ஜனத்தார் மத்தியிலும் உங்களை குறித்து சொல்லத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி நடந்து கொள்வீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை தினத்தில் இன்னொரு செய்தியோடு உங்கள் மத்தியில் காணொளி மூலமாக நான் வருவேன், ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை அதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பின் பிதாவே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், குடும்பத்தையும், விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீங்கள் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் அடையாளம் என்பதை மெய்ப்பிப்பி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கா? நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க. காட் பிளஸ் யூ.